இந்த 2026ல் உங்களால் ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாமே ஒரு கேமை டெவலப் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ். ஹவு டு பிகேம் ஏ கேம் டெவலப்பர் இன் 2026? ஹலோ எவ்ரிவன், ஐ எம் முத்துக்குமார். நான் ஒரு இந்தியன் கேம் டெவலப்பர். நான் மல்டிபிள் கேம்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன் கோடாட் யூஸ் பண்ணி, அதுவும் ஏயோட ஹெல்ப்பால். இந்த கேமெல்லாம் நான் எப்படி டெவலப் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், அதுவும் ஃப்ரீயாக. இந்த கேம்லாம் டெவலப் பண்ண உங்ககிட்ட ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹை-எண்ட் பிசி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன் பிசியே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட மொபைல்லையும் நீங்கள் கேமை டெவலப் பண்ண முடியும். அதுவும் கோடாட்ன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. ஏன் ஸ்பெசிஃபிக்காக கோடாட் நான் சூஸ் பண்ணுறேன்னா, பிசியில் என்னென்ன கோடாட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அதே தான் மொபைல்லையும் இருக்கும். அதனால் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மொபைலில் கோடாட் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் பிசி வாங்கினாலும் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதே தான் பிசிலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பெரிய எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால தான் நான் கோடாட்டை சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு கோடாட்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னா மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, டவுன்லோட் பண்ணியாச்சு. நான் எப்படி கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம யூடியூப் சேனலில் கேம் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் டுட்டோரியல் போட போகிறோம். அதை பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வரும். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கேம் டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸ் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.